இந்த மாதிரி செப்டிக் டேங்க் கட்டினீங்கன்னா 50 இயர்ஸ் வரைக்கும் அது பில் ஆகுங்கிற கவலையே படாதீங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ட்ரெடிஷனல் டைப் செப்டிக் டேங்க் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். எக்ஸ்கவேஷன் ஒரு 7 to 8 feet இருந்தா போதும். ஒரு 5 to 6 people ஃபேமிலிக்கு. எக்ஸ்கவேஷன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு 5 feet இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்கவேஷன் முடிஞ்ச உடனே நம்ம அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னா ஸ்டோன் மேசன்ரி ஒர்க் தான் பண்ணணும். ஸ்டோன் மேசன்ரி ஒர்க் நம்ம இந்த வீடியோல காமிச்சிருக்கோம்ல, இந்த மாதிரி சர்க்குலரா ஸ்டோன் மேசன்ரி ஒர்க் பண்ணணும். ஸ்டோன் மேசன்ரி ஒர்க்கோட திக்னஸ் ஒரு 1 feet to 1.3 feet இருந்தா போதும். இந்த டேங்கோட ப்ரொசீஜர் என்னன்னா, நார்மல் ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இந்த டேங்க் நமக்கு பண்ணி கொடுக்குது. நம்ம ஸ்டோன் மேசன்ரி ஒர்க்ஸ் பண்றோம்ல, அதுல உள்ள போர்ஸ் வழியா வாட்டர் அப்படியே கிரவுண்ட் லெவல்ல சார்ஜ் ஆயிரும். அடுத்து வேஸ்ட் அப்படியே கீழே செடிமெண்ட் ஆகி சாயிலோட டீகம்போஸ் ஆயிரும். அப்புறம் ஃபைனலா டாப் ஒரு 1 to 1.5 feet வரைக்கும் நம்ம கலவை போட்டு நீட்டா பேக் பண்ண வேண்டியது இருக்கும். இது எதுக்கு நம்ம பண்றோம்னா, வெளியே உள்ள சாயில் வாட்டரால உள்ள அடிச்சுட்டு போயிட்டு டேங்கை தள்ளிடக்கூடாது. அதுக்காக நம்ம அப்படி பண்றோம். நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து நம்ம டேங்க் ஒரு 1 feet தாத்து போடுறது போல பிளான் பண்ணீங்கன்னா, அப்ப டேங்க் சாயிலுக்குள்ளேயே கன்சீல் ஆகி போயிடும். இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றோம். And thank you for watching this video.